பயம் கண்ணுல தெரியுதா? தெரியாமல் வார்த்தையை விட்டு சிக்கிய ஸ்டாலின் ஒரே அடியில் முடித்த பாஜக. இந்திய அரசியலில் தற்போது அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம். இந்த திட்டம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இந்த திட்டத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவர் எழுதிய கட்டுரையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை குணப்படுத்துவதற்காக அதைவிட கொடுமையான மருந்தை கொடுப்பதற்கு சமம் என்றும், இது நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையையே பாதிக்கும் என்றும் கூறியிருந்தார். மேலும் தேர்தல் நடத்துவதில் உள்ள நிர்வாக சிக்கல்களுக்காக ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடாது என்றும் அவர் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இதற்கு பதிலளித்துள்ள பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் முதலமைச்சரின் கருத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இந்தியாவில் அடிக்கடி தேர்தல்கள் நடைபெறுவது நாட்டின் நிர்வாகத்திற்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறுகிறார். 6 மாதங்களுக்கு ஒருமுறை மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடப்பதால் மத்திய அமைச்சர்களும் அரசும் தொடர்ந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டிய சூழல் உருவாகிறது. இதனால் நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் முழு வேகத்தில் நடைபெற முடியாமல் தடைபடுகிறது என்று அவர் கூறுகிறார். மேலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது மத்திய அரசும் மாநில அரசும் புதிய நலத்திட்டங்களை அறிவிக்க முடியாத நிலை உருவாகிறது. இதனால் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல திட்டங்கள் தாமதமாகின்றன. அதே நேரத்தில் மக்களவை தேர்தலும் மாநில சட்டமன்ற தேர்தலும் தனித்தனியாக நடைபெறுவதால் மக்கள் செலுத்தும் வரிப்பணத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகிறது. இந்த செலவுகளையும் நிர்வாக சிக்கல்களையும் குறைப்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை மத்திய அரசு முன்வைத்து வருகிறது என்று வானதி ஸ்ரீனிவாசன் கூறுகிறார். அதே சமயம் ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்துவது இந்தியாவிற்கு புதிதான ஒன்றல்ல என்றும் அவர் கூறுகிறார். 1967ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடந்தது என்பது வரலாற்று உண்மை. பின்னர் அரசியல் காரணங்களால் மாநில அரசுகள் கலைக்கப்பட்டதால் தான் அந்த ஒழுங்கு பாதிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் எப்போது நடந்தாலும் அதற்கு தயார் நிலையில் இருப்பார்கள் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார். ஆனால் திமுக மற்றும் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டதால் தான் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடந்தால் மக்களிடம் தேசிய உணர்வு அதிகரிக்கும் என்றும் அது நாட்டின் ஒருமைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். இதன் மூலம் மாநிலங்களும் வளர்ச்சியடையும், நாட்டின் நிர்வாகமும் சீராக நடைபெறும், பொதுமக்களின் வரிப்பணமும் சேமிக்கப்படும் என்றும் அவர் கூறுகிறார். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியமான ஒரு மாற்றம் என்றும் அது குணமாகாத நோய்க்கு தரப்படும் நல்ல மருந்து போன்றது என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் தனது பதிலடியில் கூறியிருக்கிறார்.